பல்லவ தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வன்னியர் சங்க மாநாடு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா நடத்துவதற்கு பாமக தரப்பிலிருந்து பல்வேறு திட்டங்கள் வந்து தொடர்ச்சியாக தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்க மாநாடு தொடர்பாக தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு அறிக்கைகள் வந்து தொடர்ச்சியாக வெளியிட்டிருக்காரு. டெய்லியும் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பாமக என்பதிலிருந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சியை தான் ஏற்படுத்தியிருக்காங்க நம்ம சொல்லியாகணும். கண்டிப்பாக இந்த பாமகவோட வன்னியர் சங்க மாநாடு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வன்னியர் சங்கத்திலும் மட்டும் சரி பாமகவும் சரி ஒரு எழுச்சியை வந்து தேர்தல் நேரத்தில் எழுப்புவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் வந்து இருக்குன்னு தான் சொல்லியாகணும். அதே நேரத்தில் வந்து இந்த மாநாடு நடைபெறக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் வந்து மிகப்பெரிய அளவு ஒரு சதி திட்டத்தையும் வந்து தீட்டிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கான அனுமதி பார்த்தீங்கன்னா ஆளும் திமுக தரப்பு வந்து தரப்படும். அதனால் இந்த மாநாடு எப்படி தடை செய்வார்கள் அப்படிங்கிற ரீதியில் நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு சதி திட்டமே இதில் இருக்குன்னு நம்ம சொல்லியாகணும். முக்கியமாக பார்க்கும்போது இந்த மாநாடு வந்து நடத்துவதற்கு நாங்கள் அனுமதி கொடுத்துட்றோம். ஆனால் இந்த அனுமதி கொடுத்து ரத்து செய்வதற்கு நாங்கள் நீதிமன்றம் மூலிமா போயிட்டு நாங்கள் தடை வாங்கிப்போம் அப்படிங்கிற ரீதியில் வந்து திமுக தரப்புலேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்குது. எப்படி தடை வாங்குவாங்க? இப்போ வந்து நம்ம போயிட்டு வன்னியர் சங்கம் போயிட்டு இது மாதிரி நாங்கள் மாநாடு நடத்த போகிறோம், நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி கேட்குறாங்க. உடனடியாக திமுக தரப்புலேருந்து அந்த அனுமதி தரலைன்னா அந்த விஷயத்தை பாமக சார்ந்தவர்களும் வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களும் எப்படி எடுத்துன்னு போவாங்க? அதாவது திமுக வந்து வன்னியர்களுக்கு எதிராக செயல்படுது, நம்முடைய மாநாட்டுக்கு வந்து அவங்க வந்து தடை போடுறாங்க, அனுமதி கொடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போது அது மாதிரியான விஷயத்தை வந்து திமுக அரசுக்கு எதிராக கொண்டு போயிட்டு வன்னியர்கள் மத்தியில் திமுகவுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்கான அனைத்து வாய்ப்பும் ஏற்படும். அதனால் திமுக வந்து இந்த இதுக்கு மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த அனுமதி வந்து ரத்து செய்வாங்கன்னு சொல்லிட்டு பின்பக்க வாசல் வழியாக பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நபர்கள் மூலிமா எப்படி அந்த 10.5% வந்து ஜிஓ பாஸ் பண்ணுற மாதிரி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் கோர்ட்டில் போயிட்டு எப்படி ரத்து பண்ணாங்களோ அதே மாதிரியான சம்பவம் தான் வன்னியர் சங்கத்துக்கும் மாநாடுக்கும் நடக்க போகுதுன்னு தான் நம்ம நியூஸ்லாம் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு. அதில் முக்கியமாக பார்க்கும்போது நாங்கள் அனுமதி கொடுத்துருவோம், அதனால் எங்காலே போயிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை அனுமதி வந்து ரத்து பண்ணுவாங்க அப்படிங்கிற ரீதியில் தான் பல்வேறு விஷயங்கள் வந்து நமக்கு வந்துட்டுருக்கு. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா 2013 பின் வந்து அந்த மாநாட்டுக்கு நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு கலவரம்லாம் ஏற்பட்டது. அதில் விசிகாவை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் வந்து ஆயுள் தண்டனைலாம் விதிக்கப்பட்டது. அந்த கலவரத்துக்கு மூல காரணமே யாரும் பார்த்தீங்கன்னா விசிகாவை சார்ந்தவர்கள் தான். அவங்க வந்து திண்டிவனம் கோர்ட்டில் 6 பேர் வந்து ஆயுள் தண்டனைலாம் கொடுத்துருந்தாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து காவல் நிலையங்களிலும் எவ்வளோ கலவர வழக்குகள் வந்து பதியப்பட்டது, அந்த கலவர சம்மந்தப்பட்ட வழக்குகள் எல்லாத்தையும் வந்து ஒரு லிஸ்ட் எடுங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒரு ரகசிய உத்தரவு வந்து காவல்துறைக்கு போயிருப்பதாகவும் அதை வைத்து நீதிமன்றத்தில் வந்து தடை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பல்வேறு நியூஸ் தான் நம்ம வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இதையெல்லாம் தாண்டி மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து பாமக வன்னியர் சங்க மாநாடு நடத்த முடிக்குமா அப்படிங்கிற ரீதியில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்வி தான் நம்ம முன்வைக்கப்படுகிறது. கண்டிப்பாக பாமக தரப்பிலும் பார்த்திங்கன்னா அவர்களும் வந்து சும்மாலாம் விட மாட்டாங்க. கண்டிப்பாக நீதிமன்றத்தில் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கான அனைத்து வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அந்த கலவரம் வந்து எங்களால் நடக்கவே இல்லை, அதை வந்து தூண்டியவர்கள் வேறு, அது சம்மந்தப்பட்ட கலவரத்தை சம்மந்தப்பட்ட அனைவரும் பார்த்தா இப்போதைக்கு விடுதலை பண்ணிட்டாங்க. தூண்டியவர்கள் எல்லாம் வந்து ஜெயிலில் இருக்காங்க. இப்படிப்பட்ட ரீதியில் நாங்கள் வந்து இந்த மாநாடு அமைதியான முறையில் தான் நடக்கும் அப்படிங்கிற ரீதியில் வந்து பாமக தரப்பில் வந்து சொல்லப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் நடந்த வன்னியர் சங்க மாநாடும் அதுக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை நடந்த விவசாயிகள் மாநாடும் பார்த்திங்கன்னா எவ்விதமான கலவரமும் இல்லாமல் அமைதியாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால் இந்த வன்னியர் சங்க மாநாட்டிற்கும் நீங்கள் வந்து அனுமதி தர வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் வந்து பாமக தரப்பில் வந்து தங்களுடைய வாதங்கள் வந்து முன்வைப்பாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போம் என்ன மாதிரியான. இன்னும் நடுவில் 2 மாதங்கள் இருக்குது, 1 மாதம் தான் இருக்குது. இப்போ மார்ச் முடிஞ்சிச்சு, ஏப்ரல் மட்டும் தான் நடுவில் இருக்குது. இந்த 1 மாதத்து காலத்தில் வந்து என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தான் இருக்கோம். அது மட்டும் இன்று போயிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னியர் சங்க மாநாடு நடக்கக்கூடிய இடத்த போயிட்டு பார்த்துருக்காரு. கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது பாமக தரப்பில் வந்து வன்னியர் சங்க மாநாடு நடத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் வந்து தீவிரமாக தான் செயல்படுறாங்க. கண்டிப்பாக பார்ப்போம் இதில் வந்து என்ன மாதிரியான சூழ்ச்சிகள்லாம் நடக்க போகுது, அந்த சூழ்ச்சிகளை பாமக எப்படி வந்து உடைத்தெறிந்து இந்த மாநாட்டை வந்து நடத்தி காட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகளின் விடயங்கள் இன்னும் 2 வாரத்தில் கிடைச்சிவிடும். நன்றி, வணக்கம் மக்களே.